ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 2 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பூவன் வாழைப்பழம், மோரிஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த 2 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானோடனே அதில் ஒரு 7-8 முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி இந்த மாதிரி லேசாக ஃப்ரை ஆனோடனே அது கூடவே 10-15 திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வறுத்த முந்திரியும் திராட்சையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த நெய்யோடு சேர்த்து இந்த வாழைப்பழத்தை வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருதுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழம் இந்த நெய்யில் லேசாக வதங்கின பிறகு இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது துருவின தேங்காயும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ லேசாக ஒட்டுற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம வெல்லம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ வெல்லம் மலர்ந்த அதே கப்பாலே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசலை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெள்ளத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மண் துகள்கள்லாம் இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ நம்ம வெல்லத்தை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இங்கே 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை கரைசலோடு சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவு கரைச்சதுக்கப்புறம் பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாவோட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வாழைப்பழ தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழமும் தேங்காயும் இந்த மாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கறனால ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், கொஞ்சம் திக்காக இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த மாவை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கேக் மோல்டோட எல்லா பக்கத்துலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இந்த மோல்டோட எல்லா பக்கத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது குழிவான தட்டை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேக் மோல்டை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். நான் எல்லா மாவுமே ஊற்றிட்டேன். இப்போ இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தியோ அப்படின்னா ஒரு டூத் பிக்கோ வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள்லாம் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். சும்மா இந்த மாதிரி லேசாக கத்தி வச்சு நம்ம லேசாக எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கவிழ்த்துட்டு லேசாக தட்டினாலே போதும், அழகாக வெளியே வந்துடும், ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்கள், அழகாக எடுக்க வந்துருச்சு. நம்ம நெய் தடவிட்டு மாவை ஊற்றினதுனால கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ மேல் பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட்டில் வாழைப்பழம், தேங்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம இதில் ஆப்பசோடா இதெல்லாம் சேர்க்காதனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சுருக்கோம், அதனால் இது பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க இது. பாருங்கள் இந்த ஸ்வீட் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.